ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா பெரிக்காடியும் பஞ்சபூத புள்ளி அதில் தீரக்கூடிய நோய்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சபூத இன்றைக்கி நம்ம நீடில் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு நீடில் போட்டுகிட்டே நம்ம அதை தீர நோய்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சபூத புள்ளி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த பெரிய விரல் மோதிரர்களுக்கும் ஆள்காட்டிகளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பெரிய விரல் நடுவிரல், இதில் நுனியில் இருக்கிறது P9 உட்பாய். அப்படியே கையை இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு விரல் மோதிரர்களுக்கும் இந்த பெரிய விரலுக்கும் நடுவில் கரெக்டாக எந்த இடத்துல கேப் இருக்குதோ மோதிர இடத்துல அது பார்த்திங்கன்னா நேராக இந்த சென்டரில் நேராக வரும். இது 5 P8. அப்படியே நேராக வந்தீங்கன்னா அந்த மணிக்கட்டு ரேகையில் சென்ட்ரல் இருக்கக்கூடியது P7. அப்படியே 3 சுண்ணு மேலே வந்தீங்கன்னா P5. அப்படியே நேராக வந்தீங்கன்னா இந்த முழங்கை வடிப்பு ரேகையில் சென்ட்ரல் இருக்கக்கூடியது P3. இது பஞ்சபூத புள்ளி. இப்போ இந்த பஞ்சபூத புள்ளியில் நீடில் கொடுத்தா என்னென்ன நோய் தீரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நீடில் போட்டுட்டு நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த நீடில் சில்வர் நீடில், இது சுஜோக் நீடில். இது விரலில் எப்போ நம்ம நீடில் கொடுத்தோம் அப்படின்னாலும் இந்த விரல் இருக்கக்கூடிய இடத்துல நீடில் கொடுத்தா இந்த மாதிரி சுஜோக் நீடில் நம்ம கொடுக்கணும். சின்னது பாருங்கள், இந்த மாதிரி ஊசி பிடிச்சிக்கணும். இப்படி கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஊசி மறைஞ்சிக்கும். அதுக்கப்புறம் குத்தும்போது இப்படி பண்ணணும்னா ஊசி லைட்டாக மேலாக குத்தினா போதும், ஆழமாக குத்த தேவையில்ல, மேலாக தோலில் குத்தினா போதும். பாருங்கள், இந்த விரலில் நுனியில் அவ்வளோதான் நின்றுச்சு. இதில் தீர நோய்கள் பாருங்கள், P9 உட்பாய், அதிர்ச்சி, மயக்கம், கோமா, இதய வலி, மூளையில் இரத்தம் தேக்கம், பயம், ஜன்னி, வாயு தொந்தரவால் வரும் வலி, ஞாபக சக்தி, படபடப்பு. இது ரொம்ப முக்கியமாக ஞாபக சக்திக்கு இந்த புள்ளி ரொம்ப யூஸாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு அதிர்ச்சி, மயக்கம், கோமா இந்த மாதிரியான நோய்களுக்கும் இந்த பாயிண்ட் நல்லா கேட்கும். பாருங்கள், இது போட்டுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சுருக்கணும். ஒரு கொஞ்ச நாளுக்கு ஒரு அப்படி லைட்டாக திரும்பி விட்டோம் அப்படின்னா அது தூண்டப்பட்டுட்டு நல்லா வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்னல இந்த இதய ரேகையில் சென்ட்ரல் இருக்கிறது பாருங்க. இந்த இதய ரேகையில் சென்ட்ரல் இந்த 2 கேப்புக்கும் சென்டராக நேராக வந்தீங்கன்னா இந்த இடத்துல P8 ஃபயர் பாயிண்ட். இந்த ஃபயர் பாயிண்டில் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா பெரிக்காடியும் ஃபயர் பாயிண்டில் நீடில் கொடுத்தா நம்மளுக்கு தீரக்கூடிய நோய்கள் உள்ளங்கை வலி, அதிக உடல் வெப்பம், வாய்ப்புண், உள்ளங்கை வியர்வை, அதிக உமிழ்நீர் சுரப்பு, வாய் துர்நாற்றம், ஈறுவலி, ஈறுவலி, பல்லில் ஈரில் ரத்தம் வருதல், இது மாதிரியான நோய்கள் இந்த P8 நீடில் கொடுத்தீங்கன்னா கேட்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம இது காப்பர் நீடில். இது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இதில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல சென்டரில் மணிக்கட்டு ரேகையில் சென்டரில் இங்கே இருக்கிறது P7. பாருங்கள், இது எர்த் பாயிண்ட். அவ்வளோதான். இது கொஞ்சம் உயரமாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா இது காப்பர் நீடில். இது நல்லாவே அந்த எனர்ஜி இழுத்து கொடுக்கும். பிரபஞ்சத்தில் அந்த காந்த சக்தி மூலிமா நம்மளுக்கு எனர்ஜி இழுத்து கொடுக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் இது 1 சுண்ணு, இதில் 1/2 சுண்ணு இருக்குது. இன்னும் அதிகமாக பெருசாக இருக்கிறதால நம்மளுக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு போதுமானது. இந்த P7 எர்த் பாயிண்டில் நீடில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தீரும் நோய்கள் மணிக்கட்டு வலி. இந்த மணிக்கட்டில் ஏதாவது வலி இருந்தால் சரியாகும். அதிக ரத்த அழுத்தம்,
அதிக இதய துடிப்பு, தூக்கமின்மை, மனநோய், வலிப்பு, வாயு தொல்லை, அஜீரணம், தேவையற்ற பயம், இந்த நோய்கள்லாம் இந்த P7ல் நீடில் கொடுத்தா கேட்கும். பாருங்கள், அந்த நீடில் கொடுத்தோம்னா அப்படியே விறுவிறுன்னு அப்படியே இருக்குது. அப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு எனர்ஜி இல்லையோ அந்த இடத்துல நல்லா வந்து அது வேலை செய்யும். எனர்ஜி இருக்கிற இடத்துல அது குத்தணும்னாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் வராது, எந்த தொந்தரவுமே இல்லை. நீடில் நீங்கள் தப்பாக கொஞ்சம் தள்ளி குத்துனீங்கன்னா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கரெக்டான இடத்துல குத்துனீங்கன்னா அது வந்து இந்த நோய்கள்லாம் தீர்க்கும், அது வேலை செய்யும். கொஞ்சம் தள்ளி குத்துட்டீங்க அப்படின்னா அதனால் எந்த சைடு எஃபெக்டும் வராது, நம்மளுக்கு எந்த நோயும் தீராது. அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா P5 P5ல் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த P7லேருந்து ஒரு 3 சுண்டு மேலே பாருங்கள், உங்கள் விரலை வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா 3 சுண்டு மேலே இந்த இடத்துல வருது. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் 2 நரம்பு இருக்கும், 2 நரம்புக்கு கரெக்டாக சென்டரில் இருக்குது. இதில் நீங்கள் நீடில் கொடுத்து பாருங்க, வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்படியே அழகாக நின்றுக்கும். இந்த இடத்துல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா P5ல் இது மெட்டல் பாயிண்ட், கை வலி, முழங்கை வலி, நெஞ்சு வலி, அதிக இதய துடிப்பு, மனநோய், அதிக சிரிப்பு, அதிக அழுகை, மலேரியா, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு இது முக்கியமான புள்ளி. எந்த நரம்பு பிரச்சனை இருந்தாலும் இந்த பாயிண்டை வந்து P5 யூஸ் பண்ணிங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கு இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இது வந்து P5 மெட்டல் பாயிண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா P3 வாட்டர் பாயிண்ட். இது அப்படியே முழங்கையில் மடிப்பு ரேகையில் மாதிரி வச்சுக்கலாம். முழங்கை மடிப்பு ரேகையில் சென்டரில் இருக்குது. கரெக்டாக இந்த நரம்பு இருக்கும், நரம்புக்கு பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தில் கரெக்டாக கொடுங்க. நரம்பு மேலே குத்துனீங்கன்னா ரத்தம் லைட்டாக வர மாதிரி இருக்கும், ஆனால் நரம்பை விட்டு தள்ளி கரெக்டாக குத்துனீங்கன்னா ஒன்றும் பண்ணாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு அளவுக்கு இந்த பாயிண்ட் இருக்கும், அதனால் வந்து ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளி குத்துனாலும் அதுக்கு உண்டான வேலையை செய்யும். இது வந்து P3, இது வந்து வாட்டர் பாயிண்ட். பாருங்கள், இது வந்து ஒரு 20 நிமிஷம் இப்படியே இருக்கும். போட்ட உடனே அது எனர்ஜி இழுத்துக்கும், இருந்தாலும் 20 நிமிஷம் அதை வச்சுருந்தீங்கன்னா நல்லா எனர்ஜி ரிசீவ் பண்ணும். இதில் P3ல் நீடில் கொடுத்தா தீரக்கூடிய நோய்கள் முழங்கை வலி, கை நடுக்கம், வாயு தொல்லை, வாந்தி, இதய வலி, அதிக இதய துடிப்பு, குறைந்த இரத்த அழுத்தம், அடிக்கடி மலம் கழித்தல், தொண்டை நாக்கு வறட்சி. நாக்கு தொண்டையெல்லாம் வறட்சி ஆயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட் வாட்டர் பாயிண்ட்டு, இது வந்து பெரிகார்டியத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாயிண்ட்டு, இதை போட்டால் உடனே கேட்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிகார்டியத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளி, பஞ்சபூத புள்ளியில் நீடில் கொடுத்தா என்னென்ன நோய் தீரும் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து இப்போ விளக்கமாக சொன்னேன். நீங்கள் இதை எழுதி வச்சிங்க, இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.